Dear student, 12th standard chapter 3 la exercise 3.4 solve the equation from number 1 la first question number 1 x minus 5 x minus 7 x plus 6 into x plus 4 equal to 504. இதை சால்வ் பண்ணி ஒரு ஃபோர்த் ஃபேக்டரேஷன் கொடுத்துறாங்க. அதை சால்வ் பண்ணவங்கன்னா வரும் 4 சொல்யூஷன் ரூட்ஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. 4 ரூட்ஸ் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு எப்படி ரூட்ஸ் நமக்கு இங்கே 504னா டேட்டா இப்போ இங்கே இல்லை ஈக்குவல் 0 வந்தால் 4 டைம்ஸ் ஈக்குவல் 0 ஃபார்ம் பண்ணலாம். ஏன்னா நமக்கு 504 இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ செட்டாக ஃபார்ம் பண்ணணும். இதேமாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வரமே செட்டாக ஃபார்ம் பண்ணணும், சேமாக வரணும். அப்போ எதை வச்சு நம்ம எந்த செட்டோட எது மல்டிப்ளை பண்ணணும் செக் பண்ணணும். இப்போ ஃபார் ஃபர்ஸ்ட் இந்த 2 மல்டிப்ளை போய் இது 2 மல்டிப்ளை பண்ணக்கூடாது. நம்ம கரெக்ட் ஈக்குவலாக வராது நமக்கு ஒரு குவாட்ரிட்டிகேஷன். ஃபர்ஸ்ட் 2 எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ்னு காமனாக ஈக்குவலாக வரணும். ஓகே, இப்போ ஃபார்மேட்டு அதுக்கு என்ன செக் பண்ணோம். இப்போ இந்த லாஸ்ட் கான்ஸ்டன்ட் டைம் இருக்கு பாரு, அது நெக்ஸ்ட் எக்ஸ் பக்கத்தில் ஒன்று இருக்குதா, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ எதுவும் டிவைட் பண்ணலாம் தேவையில்லை. அப்போ கரெக்டாக வரும் -5 இது என்ன -14 இதுனா 10. அப்போ ஈக்குவலாக இல்லை. அப்போ லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டும் ஆட் பண்ணுங்க. -5 4 ஒரு செட்டு, -7 + 6 ஒரு செட்டு. கரெக்டாக வர பாரு -1 -1. அப்போ ரெண்டு ஈக்குவலாக அதேமாதிரி செட்டாக இருக்கும். அப்போ இதுவும் ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஃபேக்டர் x minus 5a x plus 4 ஒரு செட்டு, x minus 7 xன்னா ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணால் கரெக்டாக வரும். மல்டிப்ளை பண்ணுங்க, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்க, இந்த ரெண்டு செட்டு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு x square minus x minus 20 x square கரெக்டாக வருதா இப்போ நமக்கு. இங்கே x square minus x இங்கே x square. அப்போ அதே நீ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணால் இது ஃபேக்டரேஷன் வராது. அப்போ டிஃப்ரெண்ட்டாக வந்தால் நீ வர வேல்யூ டம்மி வேல்யூ கொடுக்க முடியாது, சால்வ் பண்ண முடியாது ரூட்ஸ். இப்போ கரெக்டாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்க்கு ஒய்னு அஷ்யூம் பண்ணிட்டு இங்கேயும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்க்கு கரெக்டாக அஷ்யூம் பண்ணிட்டோம். சேமாக இருந்தால் தான் சப்ஜெக்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஒய் -20 ஒய் -20 இந்த -504 ஈக்குவல் 0. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அதே சேம் மல்டிப்ளை பண்ணால் ஒய் இன்டு ஒய் ஸ்கொயர் -42y 20y லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ப்ளஸ் என்ன வரும் 840. ஓகேவா, இந்த 504 அப்படியே இருக்கும். வேறு சிம்பிளை போனால் ஒய் ஸ்கொயர் -62y + 336 ஈக்குவல் 0. இப்போ மல்டிப்ளை பண்ணால் 336 ஆட் பண்ணால் -62. 56 × 6 வரும், ரெண்டுக்கு மைனஸ் கொடுங்க, ப்ளஸ் 336 ஆட் பண்ணால் -62. ஒய் ஸ்கொயர் இருக்கிறதால ஒய் போட்டுங்க. அப்போ ஒய் -6 ஒரு ஃபேக்டர், ஒய் -56 ஃபேக்டர். ஒய் -6 = 0, ஒய் -56 = 0. இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூ தான் ஃபைன் பண்ணணும். ஒய்க்கு என்ன அஷ்யூம் பண்ணோம், x square minus x இங்கே எது சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணால் -6 ஆட் பண்ணால் -1 ஃபேக்டரேஷன் வருமா நமக்கு. 3 × -3 × 2 -6 3ல் 1 2 போச்சுன்னா -1. அப்போ எக்ஸ் இங்கே எக்ஸ் இருக்குதா, எக்ஸ் போட்டுங்க. அப்போ x - 3 × x + 2. அப்போ x - 3 = 0 x = 3 x + 2 = 0 x = -. அப்போ 2 ரூட்ஸ் ஃபார்ம் ஆயிடுச்சா. நெக்ஸ்ட் இதில் இந்த 2 ரூட்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். y - 56 = 0னா ஒய்க்கு என்ன வரும், x square minus x minus 56 = 0. மல்டிப்ளை பண்ணால் -56 ஆட் பண்ணால் -1 8 7 சார் 56 8க்கு மைனஸ் கொடுங்க. இப்போ கரெக்டாக ஃபார்ம் ஆகுது. அப்போ x - 8 ஒரு ரிசல்ட்டு, x + 7 ரிசல்ட்டு. அப்போ x - 8 = 0னா x = 8, x + 7 = 0னா x = -7. Therefore the roots are 3 -2 8 -7. 4 roots ஃபார்ம் ஆகிடுது. நெக்ஸ்ட்டு சம் நம்பர் 1ல் ஃபர்ஸ்ட் சம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. செகண்ட் சம் x - 4 x - 7 x - 2 x + 1 = 16. அதே சேம் நம்ம வரும் சால்வ் பண்ணால் 4 ரூட்ஸ் வரும் நமக்கு. இப்போ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும், இப்போ எந்த செட்டு நான் கரெக்டாக செட்டு எதை கூட கரெக்டாக மல்டிப்ளிகேஷன் வரும் ஃபஸ்ட்டு அஷ்யூம் பண்ணணும். எப்படி அஷ்யூம் பண்ணால் ஃபஸ்ட்டு என்ன வரும், அந்த கோவிஷன் செக் பண்ண போகிறோம். -4ம் 2 ஆட் பண்ணால் -11 இல்லைன்னா கரெக்டாக வரல. அப்போ நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு இது ஆட் பண்ண நமக்கு -4 -2 -6 -7ல் 1 போச்சுன்னா 6. அப்போ ஈக்குவலாக வரும். அப்போ எந்த செட்டு, இந்த செட்டும் ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணிட்டோம். செகண்ட் x - 1 இது ஒரு செட்டாக ஃபார்ம் பண்ணிட்டு இந்த +6 சேரும் -16. ஓகே கரெக்டாக இருக்குது. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க கரெக்டாக வரும். x - 2 x - 4 x + 8 இதை மல்டிப்ளை பண்ணால் x square + x - எப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு வருப்பா. இதால் இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க, இதால் இதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. 3 × 4ஆல் திரும்பி இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் அதே சேம் இதை மல்டிப்ளை பண்ணால் ஃபேக்டரி.
x square minus 6x plus 8, x square minus 6x minus 7 minus 6. இப்போ கரெக்டாக வருதா பாரு, x square minus 6x, x square minus 6. இதே நீ மாறி ஃபேக்டரேஷன் மட்டும் அந்த ஃபேக்டரேஷன் வரா நம்ம கரெக்டாக. அது என்ன வரும், இதை செக் பண்ணி எந்த ஃபேக்டர் கூட எது கரெக்டாக ரெண்டு சைடு ஈக்குவலாக செக் பண்ணணும். ஓகே, இப்போ புட்டுனா நமக்கு ஒய்க்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ நெக்ஸ்ட்டு y plus 8 y minus 7, இது ஃபுல்லாக y plus 8 y minus 7 minus 16 equal 0. இப்போ மட்டும் y into y square minus 7x 8y minus 56 minus 16 equal to 0. அப்போ next y square plus y minus 72 equal to 0. இப்போ மட்டும் பண்ணால் minus 70 ஆட் பண்ணால் 1, 9 8 சார் 72. இது மைனஸ் கொடுத்தானா நமக்கு ப்ளஸ் 1 தானே வரணும். அப்போ 8க்கு மட்டும் மைனஸ் கொடுங்க. 9ல் 8 பண்ணால் 1. இப்போ ஒய் ஸ்கொயர் ஒய்க்கு போட்டுருங்க. ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் 8 ஒரு ரிசல்ட்டு, ஒய் மைனஸ் 8 ஒரு ரிசல்ட்டு. ஒய் ப்ளஸ் 9 ஈக்குவல் 0, ஒய் மைனஸ் 8 ஈக்குவல் 0. ஒய்க்கு என்ன அசியூம் பண்ணணும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 அதை சப்ஜெக்ட் பண்ணுங்க. மொட்லே பண்ணால் 9 ஆட் பண்ணால் மைனஸ் 3 3 3 சார் 9, ரெண்டு நெகட்டிவ் கொடுத்தா மைனஸ் 6. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இருந்தால் எக்ஸ் போட்டு, அப்போ எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 3 எக்ஸ் ஈக்குவல் டு 3. டூ அகைன் வரும், டூ ரிசல்ட் ஃபார்ம் பண்ணணும். அதே ஒய்க்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 8 ஈக்குவல் 0. மட்லே பண்ணால் மைனஸ் 8 ஆட் பண்ண மைனஸ் 6 ஃபேக்டரேஷன் வராது. அப்போ என்ன ஃபார்முலா மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அப்போ ஏக்கு 1, பிக்கு மைனஸ் 6, சிக்கு மைனஸ் 8. என்ன ஃபார்முலா மெத்தட் மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4a டிவைட் பை 2a. பிக்கு மைனஸ் 6 இருக்குது, இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 6 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ் 36 பி ஸ்கொயர் பண்ண 36 4 into a value 1, c value minus 8 by 2a. இது மட்டும் பண்ணால் 32 ஆட் பண்ணால் 68. நெக்ஸ்ட்டு 68 சொல்லலாம், 4 into 17 சொல்லலாம். 4க்கு ரூட் எடுத்தால் 2, 17 ரூட் எடுக்கும்போது 17 எப்படி இருக்கும் பை 2. நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஃபேக்டில் இதுலேயும் 2 காமன் ஃபேக்ட் எடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 காமன் எடுத்தால் 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17 பை 2. 2 கேன்சல் பண்ணிட்டா அப்போ எக்ஸ் ஈக்குவல் நமக்கு 3 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17. Therefore the roots are roots 3, 3 plus root 17, 3 minus root 17. நமக்கு நம்பர் ஆஃப் ரூட் தான் 1 2 3 4 ரூட்ஸே ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.